பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எல்லாரும் தொழில் தொடங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைனா பேசி என்ன பண்ணாங்க, ரீல்ஸ் போட்டாங்க. ஆனா இப்போ என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக அரசு இங்க 2 நிறுவனங்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 15,000 கோடியும் 29,000 கோடியும் முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 2 நிறுவனமும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி இருக்கு. நாங்க தமிழ்நாட்டுல தொழில் பண்ண மாட்டோம், நாங்க ஆந்திராவுக்கு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில இருந்து எல்லா ஒப்பந்தத்தையும் முறியடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆந்திராவுக்கு போயிருக்காங்க. இதை குறித்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் மௌனம் காக்குறாங்க. எதுவுமே தெல்ல தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது சர்வசாதாரணமா கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு 2 நிறுவனங்கள் வெளியேறிக்கிறாங்களே, உள்ள வரவங்க யோசிப்பாங்க, இருக்கிறவங்க யோசிப்பாங்க, ஏன் இவங்க போனாங்க, எதுக்காக போனாங்க, என்ன ரீசன் அப்படின்னு வெளியே தெரிஞ்சதுன்னா இது பயங்கரமான பூதாகரமா வெடிக்கும். பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆகும். ஆனா இதுக்கு ஒரு தக்க விளக்கத்தை அரசு கொடுத்தே ஆகணும். மக்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கு, ஏன் போனாங்க, வெளியே போனாங்க அப்படின்னு. ஆனா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இதை குறித்து வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அமைச்சரும் என்ன பண்ண பேச மாட்டேங்கிறாங்க. இதே தேர்தல் பிரச்சாரத்துல என்ன வாயை திறந்து பேச விடல, ஒரு வார்த்தை பேச விடல, பெண் அடிமை ஆட்சி வேணுமா அப்படி இப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சவங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். இப்போ வாயை திறந்து பேசுங்க மேடம், உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம், ஏது காரணம் தெரியல. சோ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளியே வந்து ஏன் இந்த முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போனாங்க அப்படின்றத ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இதை பத்தி கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.